ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கனெக்ட் வித் ஜேஜேஆர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து ஃபினான்ஸ் மற்றும் கிரெடிட் கார்டு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் டெஃபினட்டாக நம்மளோட சேனல் பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே டேரெக்டாக நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ மணி பேக் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேசிக்கான ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயினான கீ ஃபீச்சரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட், அந்த சூப்பர் ஸ்டோர்ஸ், பிக் பேஸ்கெட்டில் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10x கேஷ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்துட்டு மற்ற இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு 150 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு 2 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எவ்ரி அந்த குவார்ட்டர் கேலண்டர் நீங்கள் வந்துட்டு 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 20% வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விக்கி, டைனோட் அதெல்லாம் வந்து வெளியில் வந்து ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விக்கி, டைனோட் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 20% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப் டு 20% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதே இதில் வந்துட்டு ரூபே கிரெடிட் கார்டை ஹோல்ட் பண்ணி அதாவது ஆல் யூபிஐ எக்ஸ்க்ளூடிங் ஃபியூல், வாலெட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸு 150 ரூபாய் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப கிடைக்கும். இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒரு கேலண்டருக்கு வந்து கிடைக்கும். அதாவது 1 மந்த்துக்கு 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஆல் யூபிஐ பேமெண்ட்ஸு அதாவது ரூபே கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாஸ்டர் கார்டாக இருக்கும், ரூபேவாக இருக்கும், இல்லைன்னா விசாவாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூயல், வேலெட்டு, இந்த ப்ரீபெய்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அடிஷ்னல் ஃபீச்சர் வந்து நார்மலாக அந்த ஜீரோ லாஸ்ட் அந்த கார்டில் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, அதாவது உங்களுக்கு 50 டே வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் டைனிங் ப்ரிவிலேஜ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 20% வந்து அந்த ஃபேவரேட் பார்ட்னர்ஸ், அதாவது அவங்க யாரோடலாம் டைப் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து அந்த ஆப் மூலிமா நீங்கள் 20% வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஃபியூயல் சர்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1%, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 400லேருந்து மினிமம் வந்து 400லேருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக 500 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை எவ்ரி குவார்ட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு 500 ரூபா வவுச்சர் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 50,000க்கு மேலே 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரெனியூவல் ஃபீஸையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.25 கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல் அந்த புக்கிங்ஸ் நீங்கள் வந்து ஸ்மார்ட் பை அந்த ரிவார்ட் போர்டர் மூலிமா நீங்கள் பண்ணுறப்ப 50%, அதாவது அப் டு 50% உங்களோட அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வேல்யூ பண்ணிக்கலாம். அதாவது 0.25 ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லேட்டஸ்ட், அதாவது 2023 கொண்டு வந்து ரூல் படி பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸ் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணுறப்ப அந்த ரிடம்ஷன் பண்ணுறது வந்து 50,000 பாயிண்ட் தான் பண்ண முடியும் மாதத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த கேஷ் ரிடம்ஷன், அது கேஷ்பேக் ரிடம்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே 50,000 பாயிண்ட் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வவுச்சரு இல்லை ப்ராடக்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலிமா வாங்குறீங்கன்னா 70% நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக இது எல்லாமே வந்துட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல்ட்டு ப்ராடக்ட் இது வந்து 0.25, ஃப்ளைட் ஹோட்டலுக்கு 0.2, கேஷ்பேக் 0.25, ஏர் மைல்ஸ் வந்து 0.25க்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எலிஜிபிலிட்டி வந்து 21 இயர்ஸ்லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கலாம். அவங்களோட நெட் மந்த்லி இன்கம் வந்து 20,000க்கு மேலே வந்து இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து 6 லேக்கு மேலே வந்து அந்த இன்கம் வந்து ஐடிஆர் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு நம்ம பண்ணுறப்ப ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து இருக்குது. நீங்கள் அது 50,000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக மணி பேக்கோட பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ அதை தாண்டி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ கேஷ் பாயிண்ட் ரிடம்ஷன்ஸ் அதை வந்து நம்ம வந்து பேசணும். என்னென்னா இப்போ நார்மலாக வந்து இந்த கார்டு நம்ம வந்து பார்க்குறப்போ 10x அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150K அமேசான், பிக் பாஸ்கெட், ஃப்ளிப். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 மட்டும்தான் உங்களால் வந்துட்டு கேஷ்பேக் வந்து இது பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கு வராது. ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம 10xன்னு சொல்கிறப்ப நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் அமேசான், பிக் பாஸ்கெட்டு, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கண்டினியூஸாக நம்ம பை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நமக்கு வந்து கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகவே வரும், கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 2500 தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டருக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு கேலண்டர் மீன்ஸ் 30 days, அந்த 1 month Jan to Jan 31st அது வரைக்கும் உள்ளது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்துட்டு 150 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 10x கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இஎம்ஐயாக இருக்கணும். இஎம்ஐ பேஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்காது. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல், இஎம்ஐ, ரெண்ட் பேமெண்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ், வாலெட் லோடு, கிஃப்ட்டு, ப்ரீபெய்ட் கார்டு லோன்ஸ், இந்த மாதிரி எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம், அதாவது என்னென்னா மேக்ஸிமம்னு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸே வந்து தர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு மாதத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான பாயிண்ட், அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட்டே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியாது வந்துட்டு 15,000 பாயிண்ட் தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பேமெண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ், ஸ்கூல் வெப்சைட்ஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ பியூஎஸ் மிஷின்ஸ் பேமெண்ட்ஸ் டைரக்ட்லி வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் அந்த எஜுகேஷன், அந்த வாலெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் எம்சிசி என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த கோடில் வந்து இருக்கணும். ஸோ வேலெட் லோடிங் அண்ட் இசிஎம்ஐ ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக சொன்ன மாதிரி அதுதான் அவங்க வந்து 10x கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் வந்து நீங்கள் கன்வர்ஷன் வந்து 0.25 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த 10xக்கு வந்துன்னா 2500 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த கேஷ் பாயிண்ட்ஸ், அந்த ரிவார்ட்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ இந்த 5x கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு. அதை வந்து அவங்க செப்டம்பர் 2024 அந்த ஒன்றுலேருந்து இதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபியூயல், ரெண்ட்டு, வேலெட்லோட கேஷ் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸு, இந்த ஸ்மார்ட் இஎம்ஐக்கெலாம் நமக்கு வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த குவார்ட்டருக்கு வந்து நீங்கள் 50,000க்கு மேலே நீங்கள் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வந்து வவுச்சர் வந்து கிடைக்கும் இந்த கார்டுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதை நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10x வந்து பார்த்திங்கன்னா 20 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் இதில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து 150க்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்த சேம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இஎம்ஐ ஸ்பெண்டு, அப்ளிகேஷன், வெப்சைட்டு, ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறப்ப இஎம்ஐ ஸ்பெண்ட் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10x கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மேஜராக நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வாங்கினாலுமே நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது கேஷ் பாயிண்ட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து குவார்ட்டர்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் 50,000 மேலே பண்ணுறப்போ உங்களுக்கு 500 வந்து வவுச்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.25 வந்து நீங்கள் கன்வர்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1st Jan 31st Jan வரைக்கும் உள்ளதான் கால்குலேட்டடு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் பிஃபேவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பில்லிங் சைக்கிள் ஸ்டேட்மெண்ட் எப்போ ஜென்ரேட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து நம்மளோட அந்த மணி பேக்கோட ஓவரால் ரிவார்ட் அண்ட் கேஷ் பாயிண்ட்ஸு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கார்டு தான். பட் நம்ம வந்து 10xங்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 10xங்கிறப்போ நம்ம எவ்வளோ மந்த்லி கேப் நம்ம வந்து பண்ண முடியுங்கிறதே தெரியாமல் எல்லாருமே வந்து நம்ம பை பண்ணுவோம். பட் இது வந்து நார்மலாக பேசிக்காக வந்து நார்மலாக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட்டு கார்டு.
ஸோ இதில் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெர் ரிவார்டு பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 15,000. ஸோ 15,000 அந்த கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த 10x மூலிமா பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 தான் மந்த்லி. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் 2 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து 150 வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 12,500 கேஷ் பாயிண்ட்ஸ் வாங்கினா தான் டோட்டல் வந்து 15,000 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பெற முடியும். ஸோ டோட்டல் கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000. ஸோ இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 உங்களால் பண்ண முடியும். அப்படி பார்த்தா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 10xக்கு வந்து 18,750 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 12,500 கேஷ் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து 9,37,500 பண்ணால் தான் இந்த 12,500 கேஷ் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா 9,50,56,000 பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த 15,000 கேஷ் பாயிண்ட்டுங்கிறது கிடைக்கும். அதே இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,14,75,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 1,80,000 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது நார்மலாக வந்துட்டு நான் சொல்கிறது வந்து ஓவராலாக நான் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். இவ்வளவு வந்து யாருமே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா இது இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்டுக்கு வந்து போயிடுவாங்க. நான் ஜஸ்ட் ஓவரால் இது நான் வந்து சொல்கிறேன். ஸோ நமக்குமே இங்கே கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து 0.25ங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 அப்படின்னா ஸோ மாதம் 3,750 1,80,000 அப்படின்னா நமக்கு வந்து 45,000. அதாவது நீங்கள் மேக்ஸிமமாகவே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் 1,14,00,000 ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் கன்வர்ஷன் பண்ணுறப்ப வெறும் 45,000 தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரி குவார்ட்டர் வந்து நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அதாவது 500 ருபீஸ்க்குள்ளே 4 வவுச்சர் கொடுப்பாங்க. ஸோ அதோட மதிப்பு வந்து 2,000. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மணி பேக் ப்ளஸ் கார்டோட ஓவராலாக கேஷ் பாயிண்ட் கன்வர்ஷன் மந்த்லி நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், இயர்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ வரும், அது மூலிமா உங்களுக்கு கன்வர்ஷன் பார்க்குறப்ப எவ்வளோ கம்மியான கன்வர்ஷன்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கார்டு தான். ஸோ இந்த கார்டு வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு அதிகமான பர்ச்சேஸ் நான் பண்ண மாதிரி நார்மலான பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐஸ் அதிகமாக நான் வந்துட்டு போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த பர்டிகுலராக இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான கார்டு. ஸோ பர்சனலாக நான் இந்த கார்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டே டு டே. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஸ்விக்கி, ஸோ அந்த மாதிரி இதில் பிக் பாஸ்கெட் அந்த மாதிரி இதில் ஸோ எனக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த கார்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பெண்ட் நான் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த கார்டு வந்து ஒரு ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாமல் நார்மலாக எவ்ரிடே ஸ்பெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான கார்டு. நம்ம எப்படியும் வந்து நார்மலாக 1,14,00,000 நம்ம வந்து வருஷத்துக்கு பண்ண போகிறதில்ல. ஸோ நார்மலான ஸ்பெண்டு நம்ம பண்ணுறப்ப நமக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கேட் கன்வர்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியாது. பட் பண்ண முடியாது மீன்ஸ் நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் என்ன தான் ஸ்பெண்ட் பண்ணி கேஷ் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாலுமே ஏன்னா ஒரு கேஷ் பாயிண்ட்டுக்கு 0.25ங்கிறப்ப அது ரொம்ப கம்மி. ஸோ ப்ரீமியம் கார்ட்ஸுக்கு நீங்கள் போகிறப்ப அந்த கன்வர்ஷனுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கன்வர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ட்னர் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த மைல்ஸ் கன்வர்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போயிடும். ஸோ இது பேசிக் கார்டுங்கிறனால அந்த மாதிரியான இந்த விஷயமே வந்து இருக்காது. பட் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு அந்த ஸ்மார்ட் பை அந்த போர்ட்டல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல், ட்ரெயின் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து டெஃபினட்டாக இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க வந்து நாங்கள் வந்து நார்மலாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன், சாப்பாடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பொருள் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கார்டை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஆல்வேஸ் கனெக்ட் வித் ஜேஜிஆர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலுமே பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.